பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பயிர்வும் தொகுப்போடு விஜயானரசன் அவர்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம். பாருங்கள் விஜயானரசன். இனிய மாலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகன். டிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமு உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து திருமதி ஜியா நடேசன். இன்று பயணம் பாரு நிகழ்வு 220வது நிகழ்வாகும். மாட்சிமை போற்றும் மகத்தான மார்கழி மாதம். இதனை மனிதநேயம் படைத்த மாட்சிமை போற்றும் மகத்தான மார்கழி மாதம். இதனை அதிபர் அவர்களுக்கு தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துகள் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று நிகழ்வின் விருந்தினராக ஜெர்மனி ஹம் நகரத்திலிருந்து திருமதி சுபாஜினி விஜய காண்டிவன் பகிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு வணக்கம். நீங்கள் குடும்ப சுட்டியை பிரபலமாக கொண்டிருக்கிறீர்கள். 1980ஆம் ஆண்டு ஜெர்மனி வந்திருக்கிறீர்கள். 6 வருடங்களாக வயோதிக இல்லத்தில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அத்துடன் வானொலி படிப்பாளராக ஜூகம் திலகே சுனியம் 3 வருடமாக நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்து உங்கள் பணிகளை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ சுபா அவர்களே, வணக்கம். இந்நேர வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு லண்டன் தமிழ் தொலைக்காட்சி முகாமையாளர் பணிப்பாளர் எனது மதிப்புக்குரிய நடாமோகன் அண்ணா அவர்களுக்கு எனது நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அவருடைய துணைவியார் பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பயணம் பகிர்வும் நிகழ்வை அழகாக எடுத்து கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். என்னுடைய சிறிய அறிமுகத்தை கேட்டுக்கொண்டு ஆமாம், நிச்சயமாக. எனது பிறப்பிடம் தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் குறும்பசிட்டி என்னும் அழகான கிராமத்தில் பிறந்தவள். நான் எனது ஆரம்ப கல்வியை குறும்பசிட்டி பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயத்தில் பயின்று 5ஆம் ஆண்டு கல்வியை தொடர்ந்தும் வசாவலான் மத்திய மகா வித்தியாலயத்தில் பயின்று எங்களுடைய தாயக போர்ச்சூழல் காரணமாக புலம்பெயர்ந்து வடமராட்சியில் உப்புட்டி மகளிர் கல்லூரியில் படித்து வந்திருந்தேன். எனது 18 வயது நிறைவில் நான் புலம்பெயர்ந்து ஜெர்மனி நாட்டிற்கு வந்திருந்தேன். திருமணம் முடித்து 4 குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றேன். தொடர்ந்து நீங்கள் உரையாடுங்கள். 4 குழந்தைகள் என்ன செய்யறாளோ இல்லை வளர்ந்துட்டாரோ அவர்களை பற்றி நீங்கள் நிச்சயமாக 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தை. 4 பேரும் வளர்ந்தவர்கள். மூத்தவர் தற்சமயம் பெர்லினில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார், மணீஷ்வன். 2வது மகன் வைத்தியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். 3வது மகன் ஹாஸ்பிட்டல் முடித்து இங்கே ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். மகள் வைத்தியசாலையில் பணிபுரிந்து கொண்டு 2027ஆம் ஆண்டுதான் அவர் ஒரு உளவியல் டாக்டராக வெளியில வருவதாக இருக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் எல்லாம் நல்லா கதைப்பார்கள் உங்களை போல உங்களோட சேர்ந்து. உண்மையில் இந்த ஒரு அருமையான ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றீர்கள். பெருமையுடன் கூறுகின்றேன், ஆண் குழந்தைகள் 3 தமிழ் நல்ல சுத்தமாக உரையாடுவார்கள். அதில் 2வது மகன் எழுதுவர், மற்ற 2 எழுத மாட்டார்கள், ஆனால் நல்லா உரையாடுவார்கள். மகள் உண்மையிலே ஒரு நான் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் கண்ணூடாக ஜெர்மனி பார்க்கிறவர்கள் ஒரு தமிழ்ச்சியாக நான் வளர்த்திருக்கிறேன் என்று பெருமையாக கூறுகிறேன். சிறப்பு வாழ்த்துக்கள். அதுதான் வேணும், தமிழை நாங்கள் மறக்க. மற்றது நீங்கள் இங்கே டோய்ச்செல்லாம் நல்லா படிச்சுட்டு உங்களோட இப்போ இதில் பணி செய்து வாரீர்கள். அதுக்கு முதல் என்ன வேலை செய்த நீங்கள் இங்கே? ஆமாம், நான் இங்க வந்து 6 மாத கால அளவிலே திருமணம் முடித்து எனது தாய் மாமன் வந்து விட்டேன். அப்போது நான் குடும்ப பெண்ணாக இருந்தேன். கணவரை பற்றி சொல்லணும், உங்களோட கணவரை பற்றியும் சொல்லணும்.
ஆமாம், நிச்சயமாக. நான் புகுந்த இடம் அராலி. அவரை இங்கே வந்துதான் அறிமுகமானேன். என்னுடைய திருமணம் ஒரு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். அம் நான் வந்து 6 மாத காலம் அளவிலேயே திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டேன். அவர் இந்த நாட்டிலே புலம்பெயர் வந்து எல்லோரும் அறிந்தது தானே, குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர் இந்த நாட்டு மொழியை கற்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையவில்லை. அவர் வந்த காலங்கள்ல இருந்தே இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது விரைவு உணவகத்தில். சரி, வாழ்த்துக்கள். நீங்க படிச்சுட்டு என்ன வேலை செய்த நீங்க முதல்? ஆமாம், நான் படித்து அநேகமான எங்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் பணி செய்யறதுதான் வயோதிபர்களை பார்க்கின்றேன். ஆனால் பகுதி நேரமாக நானும் விரைவு உணவகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். வயது முதியோர்களுடன் நிறைய எனக்கு, அதாவது அவர்களை பார்த்ததில் அவரின் அருமை பெருமைகள் நான் மிகவும் அறிந்தவள், நன்கு உணர்ந்தவள். அவர்களுடைய கஷ்ட துன்பங்கள், அவர்களுக்குள்ள இருக்கும் ஆதங்கங்கள், தூர இடத்தில் அவர்கள் பிள்ளைகளை பிரிந்து இருக்கும் அந்த மனதுக்குள் இருக்கும் வேதனைகள் எல்லாமே நன்கு அறிந்து புரிந்தவள். இருக்குதா உங்களோட அந்த வயோதி வயதில் அல்லது வெளியே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆண் பெண் அப்படி 2 கலந்து இரு ஆண்களையும் பார்ப்பேன், பெண்களையும் பார்ப்பேன். எத்தனை பணியாளர் நீங்க வேலை செய்றீங்க? நாங்கள் 22 பேர். நீங்க எந்த செக்ஷன்? நான் வந்து வீடுகளுக்கு போய் அவர்களுக்குரிய உதவி செய்கிறதா? இங்க இருந்து இந்த உங்களோட நிலையத்தில இருந்து அவைகள் அனுப்புவீனாமா உங்கள? அப்படி போனீங்களா குறிப்பிட்ட, இல்லை நீங்க ஒரு பொறுப்பா அந்த அவைகளை எடுத்து வைத்து நீங்க எங்களை அவர்களுடைய அந்த நிலையத்திலிருந்து எங்களுக்குரிய ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரிய அட்டவணை தரப்படும். அதன்படி நாங்கள் போய் எங்களுக்குரிய மத்தியாலத்துக்குள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஆள் இல்ல, வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான மாறி வரும். ஒரு சிலர் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கும், மாறியும் வரும். எப்படியா உங்களோட அவையில என்ன மாதிரி கொண்டோல்ல இருப்பிரமா? இங்கே மக்கள் பொதுவாக அப்படித்தான், ஆனால் டிமென்சியா வந்திருக்கிறோடியா என்ன வந்திருக்கும். அப்ப அவர்கள் ஆமாம் கஷ்டமா இருக்கு. என்ன எல்லா விஷயத்திலும் கஷ்டம் தான் அவைகளுக்கு. என்ன உண்மையிலேயே இது ஒரு கஷ்டமான ஒரு பணிதான். இருந்தும் அதை நான் ஒரு விருப்பத்தோடு தான் செய்வேன். சிலர் கதவை திறந்தவுடன் வெளியேயும் போல் சொல்லுவார்கள். அப்ப உண்மையிலேயே அது மனவேதனையாத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்தில் எங்களுக்குரிய பொறுமையை நாங்கள் கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்வோம். ஆமா, பெண்கள் செக்ஷன்ல இல்ல ஆண்கள் செக்ஷன்ல நீங்க வேலை செய்யறதா அல்லது ஆண்கள் பிரிம்பா அப்படின்னு பொதுவா செய்வீங்களா? சாப்பாடு தீர்க்கிறது? ஆமாம், அவர்களுக்குரிய உணவு, மருந்து மாத்தோணும், குளிப்பாட்ட வேண்டும், உடைகள் அணிய வேண்டும், சகலதும் செய்ய வேண்டும். சரியா? தனித்து செய்யற கஷ்டமா இருக்குமா நினைக்கிறேன். என்ன சரியான உண்மையிலேயே கடினமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்களும் சிறியவர்கள் இல்லை தானே. எங்களுடைய உடம்பு நிலை மிகவும் கடினம்தான். இருந்தாலும் இல்லை, ஒரு நோயாளியை நாங்கள் வடிவாக பார்க்கலாம். ஆனால் ஒரு வயதானவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தானே செய்ய வேணும். சில நேரம் அவர்கள் மறுப்பினம் வந்து நேரத்துக்கு செய்ய மாட்டினோம், நேரத்துக்கு வர மாட்டினோம் சொல்வதுக்கு கோவம் தான் வரவேன். அப்படி பொறுமையாக செய்கிறவங்களோட பணி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தான் கூறிக்கொள்ளணும். என்ன இப்படியான கையால தட்டுவார்கள், தங்கச்சி மினிஸ்டர்ல வேலை செய்தவாமில தான் ஒரு அவாதான் ஒரு வயது போனார் அம்மா. அது எறிஞ்சு இந்த சாப்பாடு பிஞ்சாலும் இதில் பெரிய காய் கிழங்குல இருந்து மாற்றிக்கொண்டு போகணும். அப்படி கஷ்டமான வேலை தான். அந்த கொன்றுள்ள இருக்க மாட்டேன். இரண்டாவியல் சுயாதீனமாக செய்யக்கூடிய இதில்லை தானே, எல்லாம் மறதி கூட அவர்களை எங்கள் வசப்படுத்தி நாங்கள் அவர்கள் பக்கம் போவது உண்மையில் அப்படித்தான் இலகுவாக இருக்கும். கோபத்தில் அவர்கள் எங்களை திட்டுவார்கள், எல்லாமே செய்வார்கள். ஆனா
நாங்கள் அதை அவர்களை எப்படி எங்களுக்கு தெரியும் என்ன ஒரு நபரை எப்படி எங்கள் வசப்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் பக்கம் போய் நாங்கள் பொறுமையாக இருந்து அவர்களுடைய அத்தனை வேலைகளும் முடித்துத்தான் நாங்கள் வெளியேற நிறைய வேண்டும். வேணும் அதுதான். அப்ப பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளோட உறவுகள் எல்லாம் வந்து பார்ப்பினமா பிள்ளைகள் பெற்றோர் வெட்டிட்டு பார்ப்பேன். ம். அனைவரும் வந்து பார்ப்பதாக நான் குறிப்பிட மாட்டேன். ஆமாம் ஆமாம். வெள்ளக்காரர் அப்படி இருக்கணும். உங்களோட தமிழாக்களும் அப்படி இருக்கணுமா இல்லை என்ன? ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு விட கிடைக்கும். மாட்டினோம் எங்களோட தமிழாக்கள் விட மாட்டினோம். வீட்டிலே வச்சு பார்ப்பினோம் என்ன எப்படி இருந்தாலும் வேற ஆனா இனி வரும் காலங்களில் அது கூட பாதுகாப்பார்கள் எல்லாம் விட விட பார்ப்பினோம். ம் ம் ம். என் பக்கம் இருக்கின்றது மற்ற இந்த பார்ப்போம். இந்த கோவிட்-19 வந்து தொற்று வந்திருந்து தானே வைரஸ். அந்த நேரம் நீங்கள் அங்கே வேலை செய்தீங்களா? ஆமாம், நிச்சயமாக. ஆ, ஒரு தரையும் ஒரு தரையும் ஒரு வெளியாக்கள் ஒரு தரையும் பார்க்க விட மாட்டேன். ஆனால் உங்களோட இடத்துல அதிகமாக இந்த அல்ட்ராமில் வேலை செய்த பேஷண்ட்கள் அதிகமாக சாக இல்லையாமே என்ன கேள்விப்பட்டீங்களா? நான் வீடுகள்ல தான் எங்களுக்குரிய அந்த வேலை இருக்கின்றபடியா நான் இந்த முகாம்களுக்கு போறதில்லை. ஆனா நான் அறிந்திருக்கின்றேன். வயோதிபர் பல பேர் இறந்தவர்கள். ஆனால் அந்த வயது மட்டத்தில் இல்லத்தில் இருந்த ஆணோ பெண்ணோ ஒருத்தருங்க அதிகம் சாக இல்லையா சாக விடையிலையான்னா அவளை கொன்ட்ரோலில் வச்சுருந்தேன். முனிசிபலியெல்லாம் ரெண்டு இருக்குது. ரெண்டிலும் ஒரு நாளும் ஒரு தரம் சாகையில் அந்த நாட்களில் ஒரு தரம் சாகை இல்லையாமன்னு சொன்ன இறக்க இல்லையாமன்னு சொல்லிச்சுனேன். அப்போ உங்களோட இதில் பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. கொன்று உங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா அந்த நாட்களில் வெளியில் போய்? நான் ஒரு நாள் கூட விடுமுறையில் நின்றதென்பது இல்லை அந்த காலங்களில். உங்களுக்கு சிட் டியூட்டியா வரதா இல்லை ஒவ்வொரு நாளும் போகணுமா? எனக்கு நான் தொடர்ந்து என்னுடைய நேரத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டு தான் நான் அந்த வேலைக்குள்ளே நுழைந்தேன். என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கத்தானே வேண்டும். அதுதான் அதுதான். அதற்காக மற்றது கூட பணியை மற்ற நீங்கள் அந்த சபை அந்த நம்ம நகர சபையில் ஒரு தொண்டாளராக தெரிவு செய்தார் அறிந்தேன். நான் அதை பற்றி சொல்லுங்க. அப்போ அது எப்படி வந்தது, என்ன மாரி, அது என்னதை கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னு சரி. ஆமா, ஒரு நகர சபை ஒரு தேர்தல் தான். அதாவது வெளிநாட்டுக்காரருக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம், அவர்களுடைய தேவை கருதி நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு தேர்தல் தான் அது. நீங்க அறிந்திருப்பீர்கள் தானே. அதில் நான் போட்டியிட்டு நானும் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டேன். ஆமா, இல்ல அது என்னன்னு சொன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கும். தொடர்ந்தும் கேட்கலாம். எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அப்ப அதை 4 ஆண்டுகளில் நிறைவு செய்து விட்டேன். அந்த 4 ஆண்டு காலத்திலும் எனக்கு மன திருப்தி. எங்களுடைய நகரத்தில், அதாவது இங்கே நான் என்னால முடிந்த அளவுக்கு உதவி செய்திருக்கின்றேன். எங்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு நிறைய குடும்ப பெண்களுக்கு நான் வேலை வாய்ப்புகளை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கின்றேன். இருந்திருப்பீங்க? இல்ல டோல்மேச்சரா அந்த இடத்துக்கு மொழி தெரியாது எனக்கு. ஆனா இப்ப நிறைய நான் அந்த ஆசனத்தை எடுத்ததுக்கு தக்க என்னுடைய மனப்பூர்வமா மன திருப்திக்காக நான் நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கிறேன். வேலை வாய்ப்பு நிறைய பேர் வயது வந்தவங்க. ஆமா, நிச்சயமா உங்களுக்கு தெரியும் தானே. அப்படியான நிறைய வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனா எங்கள் நகரத்தில் ஒரு தமிழால் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாடு நல்ல என்னத்தையும் கதைச்சாவியல் மூலம் போய் செய்யலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், இது அதுல என்ன சிறப்புன்னா அந்த தேர்தலில் எல்லாரும் அறிந்தபடியா நான் கூறுகின்றேன், காமாட்சி அம்மாள் எங்களோட பாஸ்கரன் அவர் ஆலயத்தில் இருந்து 10 நபர்கள் வந்து எனக்கு வாக்களித்திருந்தார்கள். அவரும் என்ன கூப்பிட்டு கதைத்திருந்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு. ஆமா ஆமா, சிறப்பு, வாழ்த்துக்கள், நல்ல பணியை செய்கிறீங்க. மற்ற நீங்கள் இந்த வானொலி படிப்பாளர், மற்ற யோகாத்தில் சுனியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதை பற்றி விளக்கமாக தாங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் தேவை.
சம்மதம் சொல்லுங்க, தானே? டைம் நேரம் சொல்லுங்க. ஆமாம், நான் ஒரு வானொலி பிரிகை. ஆ. நான் நினைக்கின்றேன், ஐபிசி தமிழ் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் ஐபிசியில் ஒரு நேரா இருந்தேன். ம். அதிலிருந்து நடாமுகன்னா கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் அறிந்தவர். ஜெயக்குமார் அண்ணா அங்கே பணிபுரிந்தார். ஆமா. ஆமாம், அப்ப அவர் ஒரு எனக்கு ஒவ்வொருத்தருக்கு நேராகி எங்களுக்கு ஒவ்வொருத்தரில் அபிமானம் தானே. அவருடைய நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்று வந்தேன். பிறகு தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தை அவர்கள் இயக்கினார்கள். ஆமா. ஆமாம், அப்ப அவருடனே நாங்கள் ஒரு கொஞ்சம் நேர்கள் அந்த வானொலியில் வந்து இணைந்து கொண்டிருந்தோம். இணைந்து நிறைய நான் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் இருக்காது. எல்லா நிகழ்ச்சியிலுமே பங்கு பெற்றேன். போட்டி நிகழ்ச்சிகள், இசையும் கதையும், நேர் நேரம், சகல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று வருவேன். பிறகு அந்த தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் கூட ஐரோப்பிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தரமாக மாறிவிட்டது. ஆமாம், மாறி அதில் அந்த காற்றலையில் நடாமோகன்னா 2 மணி நேரம் மாலை நேரத்தில் நிகழ்ச்சியை அந்த காலத்தில் செய்து வந்திருந்தோம். அந்த காலத்துல நாங்கள் அவரோட பின்னுக்கு பயணித்தோம். இப்ப ஞாபகம் வரும் என்று நினைக்கின்றேன் நடாமோகன்னாக்கு. அப்படியா சில நேரம் கேட்டுக்கொண்டிருந்தா மீண்டும் இந்த ஒளிபரப்பை கேட்பாரண்டி நினைக்கிறேன். கேட்டால் தான் மகிழ்ச்சி எனக்கும். அப்படியே நான் அது ஒரு நேராக இருந்து வந்தேன். இவர்கள் அப்படியே நெடுகளுமே ஒரு பிரிவு வருது என்று சொல்லி அப்படியே நான் ஒரு கொஞ்ச காலம் இருந்தேன். இருந்த காலத்தில் நீங்களும் எல்லோரும் அறிந்தது விசு செல்வராஜா என்று சொல்லி பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற தெரியும். அவருடைய வானொலியில் நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு போட்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டு வந்திருந்தேன். நான் ஒரு கொஞ்ச காலம் எசனில இருக்கிற சூரியண்ணா அவருடனும் இணைந்து அந்த வானொலியில் நானும் பணியாற்றி அவர்களுடன் இருந்து வந்தேன். பிறகு அந்த வானொலியும் கொஞ்ச காலம் தடைப்பட்டதால் அதிலும் ஒரு பிரதி மாதிரி நான் அமைதியாக இருந்து வந்த காலத்தில் எங்கட ஜெர்மன் நாட்டில் வீரபில் நகரத்தில் யோகம்மா வானொலி என்ற ஒரு இணைய வானொலி இயங்கி வந்தது. ஆமாம், இல்லை, அந்த யோகம்மா என்றது அவர் இந்த பணிப்பாளருடைய தாயாரின் பேருக்கு வச்சோம். ஆமாம், அந்த வானொலியில் நான் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அவருடன் பயணித்து வந்து மிகவும் ஒரு விசுவாசமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அந்த பணிப்பாளர் இறந்து விட்டார். ஆமா, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தென்னல் திலகேஸ்வரன். அவருடைய அந்த எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற இன்னொரு ஆசை எனக்கும். அந்த வகையில அந்த வானொலியை நான் எடுத்து யோகம் திலகேஷ் இணைய வானொலியாக நாங்கள் எவ்வளவு காலமாக செய்து கொண்டு வரீங்களா? இப்ப 3 வருடங்கள் முடிந்து விட்டது. ஆமாம். அதுல என்ன நிகழ்வுகள் செய்து கொண்டு பாருங்களா? ஆமாம், நான் அந்த வானொலியில் பணிப்பாளராகத்தான் இருக்கின்றேன். நிகழ்ச்சிகளை தொகுத்து எனக்கு முழு ஒத்துழைப்பை தருவது இலங்கை கலையகத்தில் இருந்து யோகம் திலகேஷில் ஒருங்கிணைப்பாளர் டான்ஸ்ரான் குணநாயகம். உங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த இதுக்குள்ள இருக்கிறபடியா எவ்வளவோ பிரச்சனைகள், கரடுமுரடுகள், அதற்கு உண்மையிலே நிறைய கஷ்டத்தின் மத்தியில் ஆமா, நாங்கள் அவர்தான் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறவர். சிறுவர் பூங்கா என்ற ஒரு நிகழ்வும் நடக்கிறது. அவருடைய மகள் ரொமிஷா டான்ஸ்டன் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, அதாவது இசையின் கதையும் முந்தி செய்து வந்த நாங்கள். அவர்களுக்கும் வேலை பழு காரணமாக அப்பப்போ வேலை இருக்கும் நேரத்தில் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வடிவமைத்து செய்வது வழக்கம். அதுல நீங்க ஆக்கங்கள் எழுதுறீங்களா? கவிதைகள் அப்படி ஏதாவது செய்யறீங்களா? நிச்சயமாக எழுதுவேன். இப்ப கலைஞர்கள் சந்திப்புன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை அவர்களுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரலையில் போய் பங்கு பற்றி அவர்களுக்குரிய வாழ்த்துக்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்குரிய பதிவுகள், விழிப்புணர்வுகள் எழுதிக் கொள்ளுவேன். என்னாலும் முடிந்ததை எழுதிக் கொள்ளுவேன். அதற்காக எழுத்தாளர் அல்ல.
எழுத்தாளர் எழுதுறாக்கள் எல்லாம் எழுத்தாளர் தானே. இது என்ன சொல்றீங்க? எழுதி என்ன ஒரு பேப்பர் எடுத்து இனியால் எழுதினா எழுத்தாளர், எழுத்து ஆக்கங்கள் கொடுத்தா அது எழுத்தாளர் தானே. சும்மா இன்னொரு ஆசை எழுதிடாது. இருக்கின்றது இங்க எதிர்காலத்தில் டோட்மண்ட்ல பொன்மாலை பொழுதுக்கு வந்த நீங்கள் எல்லாம் அப்ப ஆமா அப்ப யாருடைய என்னண்டு அந்த பொன்மாலை பொழுதுக்கு நீங்க பங்கு பெற்றீங்க? எங்களுக்குரிய அழைப்புதல் தந்திருந்தவர் வசந்த் வசந்த். ஆமா. தந்திருந்தவர் அந்த நிகழ்ச்சியில வந்து அது என்ன பங்கேற்றிருந்தோம். பிரைஸ்? அந்த பரிசை நீங்க சொல்லுங்க. என்ன எனக்கு என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சா? அது சிறந்த அது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு ஆமா. நிகழ்வு. அது எங்களுடைய மண் சேர்ந்தவர்கள் தான் நிறைய பங்கேற்றிருந்தார்கள். 10 ஜோடிகள் என்று நினைக்கின்றேன், ஆ. சரியோ தெரியல. ம். ஆமாம். சிறந்த கணவன் மனைவி தெரிவு, ஆ. அதில் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டோம். வாழ்த்துக்கள். எனக்கு ஞாபகம் எனக்கு. முதல் ஒரு பவுன் ஆமா. ஆமா, ஒரு பவுன் தங்கப்பவுன் என்று சொல்லித்தான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டார்கள். அப்படித்தான் முதலில் நீங்க உண்மையிலே அந்த மூன்றாவது நிகழ்ச்சி இருந்த எனக்கு நல்ல ஞாபகம். நாங்களும் அங்க இருந்தோம். வந்து இருந்தாங்களா அப்ப அந்த நீர் கனவேர் வந்திருந்தவை ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு யார் யார் வந்து வச்சாண்டு போட்டி எனக்கு ஒரு நிகழ்ச்சி சிலர் நடந்தது, நாடகம் நடந்தது. ஒரு நாடகம் வந்து திடீரென்று ஒரு நாடகத்தை கட்டிக்கலாம் செய்தினோம். உண்மையில அதை மறக்க முடியாது. அப்ப நாங்களும் கொஞ்சம் சின்னர்கள் தானே. ஆமா. உம். ஓகே, நல்ல நாங்களும் வந்திருந்தோம். நாங்கள் வெளியில நடு படம் எல்லாம் எடுத்த நாங்கள் ஆஹ் சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களோட பயணம் பாரு நிகழ்வு, அன்பான உறவுகளே, பயணம் பாரு நிகழ்வு 220வது நிகழ்வு போய்கொண்டு இருக்கிறது. அன்பான உறவுகள், நீங்களும் பங்கு பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் ஃபீல்டில் இருக்கிறவர். வாங்கோ வெறும் ஒரு இங்கே தேர் பழனி சிந்தனை சொல்றவர் காலமையிலையா. வணக்கம். உங்களுடைய பணிக்கு நல் வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் செய்கின்ற பணி உங்களுடையது என்று நினைக்கிறீர்களா அல்லது இது ஆண்டவனுடைய பணி என்று நினைக்கின்றீர்களா? அந்த வயோதிபர்களுக்கு ஆற்றுகின்ற பணி இருக்கிறதல்ல, அது ஆண்டவனுடைய பணி. ஆனால் ஆண்டவன் உங்களுக்கு அருள் தந்து அந்த இடத்தினை தெரிவு செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பணி. மிகவும் கடினமான பணி. ஆனால் அந்த பணி ஆண்டவன் தான் அங்கே பணி செய்கிறான். நான் வயோதிப சாலையிலே என்னுடைய அரிவாசி இது சேதமடைந்து நான் இருக்கிறேன். அப்பொழுது எனக்கு முன்னாலே இருந்தவரும் சுகமில்லாதவர். அவர் அன்றைய தினம் வந்து அவருக்கு ஒரு வயிற்றோட்டம் மாதிரி வந்து முழுவதும் ஒரே நாட்டம். அவருடைய மனைவி வந்து மூக்கை பொத்தி கொண்டு போயிட்டார். ஒரு சகோதரி வந்து அவரை துப்புரவு செய்து அவருக்கு அனைத்தும் செய்து அதற்கு பிறகுதான் அந்த அறை வந்து நல்ல வாசனையாக இருந்தது. எனக்கு பணி செய்தவர்களும் ஏதோ பணி செய்தவர்கள் என்று பார்த்தேன். உண்மையிலே அவர்களிலே தான் நான் இறைவனை கண்டேன். அதே போன்று உங்களிலே பலர் இறைவனை கண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஆண்டவன் தந்த பெரிய அருள் உங்களுக்கு. அடுத்தது, நீங்கள் இந்த ஐரோப்பிய வானொலி என்று ஒன்று இங்கே ஹம்மிலே ரவி மாஸ்டர் நடத்தி வருந்தது. ஆஹா. மற்றது வந்து ஜோகம் வானொலியிலே நானும் கத்தோலிக்க நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கின்றேன். திலகேசி எனக்கு நன்றாகவே தெரியும். நன்றாகவே அவரை தெரிந்திருந்ததுனாலே பிற்பகலிலே ஒரு 15 நிமிடம் கத்தோலிக்க நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில். ஆமா, ஞாயிற்றுக்கிழமைகள் சரி. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் இறக்கு முன்னர் நான் இதை செய்து வந்திருக்கின்றேன். அதற்கு பின்னர் இந்த தொடர்பும் எனக்கு இல்லை. மிகுந்த நன்றி. ஒரே நேரத்தில் பல பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இத்தனை பணிகள் செய்வதற்கு ஆண்டவன் உங்களுக்கு தொடர்ந்து அருள் தர உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அருள் வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்களே, உங்களுக்கு நன்றிகளை கொண்டு யாருக்கு கனக தீபகாந்தன் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். வாங்க, யார் கனக தீபகாந்தன்? வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். நான் ஈழத்தில் திருவண்ணாமலையில் இருந்து இணைகிறேன். கூடுதலாக அந்த எனக்கு சுபாஜினி காண்டிவன் அவர்கள்லாம் இருக்கு இந்த நிகழ்வில் இணைய சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். நான் திருவண்ணாமலையிலே எண்ணம்போல் வாழ்க்கை என்ற கலை இலக்கிய மன்றத்தினூடாக இலக்கிய செயற்பாடுகளை செய்து வருகிறேன். எழுத்தாளராக உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்றுதான் நேரிலே பார்க்கிறேன். ஏனென்றால்
என்னுடைய தகப்பனார் கவிஞர் செல்லிதாசன் இலத்து இலக்கிய உலகில் அவரும் ஒரு ஆளுமையாக கருதப்படுகிறார். இப்போது நானும் இலக்கிய எழுத்தாளர் இல்லாட்டியிலும் இலக்கிய பணிகள் செய்தேன். இலக்கிய மன்றத்தினூடாக நாங்கள் பல நிகழ்வுகளை செய்து வருகிறோம். அந்த வகையிலே யோகம் திலகேஷ் வானொலியில் கடந்த 2 வருடங்களாக கலைஞர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சுபாஜினி அக்கா கூடுதலாக அழைப்பு விடுத்திருப்பார். கலைஞர்களை ஒன்றிணைத்து அந்த நிகழ்வை திறம்பட செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார். அதனூடாக திருகோணமலையிலே யோகம் திலகேஷ் வானொலியின் ஒரு வீரியமான ஒளிபரப்பை நாங்கள் எங்களுடைய கலைஞர்களை செய்து கொண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வரலாம். இதுல நீங்க வந்து நேரடியாக உங்களுடைய இதுல பகிர்ந்து கொள்ளலாம் தானே? நிச்சயமா. ஆமா, உங்களுடைய தொடர்புகளை எடுத்துக்கொண்டு நான் எங்களுக்கு இந்த வானொலி லண்டன் தமிழ் ரேடியோ அதிபர் நடாமோகன் மூலம் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி பல அறிஞர்களையும் பல கலைஞர்களையும் நாங்கள் வானொலிக்கு எடுத்து வந்து அறிமுகம் செய்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எல்லாம் இதுகளும் ஆக்கங்களும் எழுதலாம், கவிதை எழுதலாம், இலக்கியம் எழுதலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த நம்பர் அதில் நாங்கள் போட்டு விடுறேன். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வந்து பங்குபற்றி இதாக செய்யலாம். உங்களுக்கு சுவாசினிக்கும் வாழ்த்துக்கள். சுவாசினி உங்களுக்கு அறிமுகம் தந்து நிச்சயமாக நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. சிறப்பு. உங்களோட பேர் என்ன பேருன்னு சொன்னீங்க? கனக தீபகாந்தன். கனக தீபகாந்தன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கேட்டுக்கொண்டே இருங்க. நீர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கதை நிச்சயமா. வாங்கோ தாமலை கல்விராஜன் ஒரு ஆசிரியை காமகத்தில் நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கிறார். வாங்கோ. வணக்கம் சுபாஜினி அவர்களை. மிக சிறப்பான பணி. வயோதிபர்களை பார்ப்பதென்றால் நிச்சயமாக ஒரு தெய்வம் கொடுத்த மாதிரி தான் அவர்களை பார்ப்பீங்க. அது உண்மையாகவே பெரிய பணி. அந்த பணியை சுமந்து செய்கிறீங்க. உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் கூறுகிறது. மற்றது ஜானதேசன் சுபாஜினியை கொண்டு வந்து எங்களுக்கும் அறிமுகப்படுத்திய உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி, பாமுகத்துக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சோமல கல்விராஜன். நன்றி. சக்தி ஸ்ரீனிசங்கர் வாங்கோ. அவள் தான் என்ன அறிமுகம் தந்தவா. எனக்கு என்ன ஃபோன் நம்பர் ஒன்றும் தெரியாது. இல்லை, அவள் தான் அறிமுகம் தந்தவா. வாங்கோ சக்தி ஸ்ரீனிசங்கர். இருக்கிறீங்களா? அனைவருக்கும் உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சத்ய ஸ்ரீனிசங்கர். இன்றைய பயணம் பகிர்வு நிகழ்வை கலந்து கொண்டிருக்கும் திருமதி சுபாஜினி விஜயகாண்டிவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூற வந்துள்ளேன். திருமதி ஜெயா நடேசன் அவர்களே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வாவை கொண்டு வந்ததற்கு நான் சொல்லி நீங்க எடுத்துக்கொண்டு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே முதலையா வாழ்த்துக்களா. சரியா, நான் இப்பதான் கேக்குறேன் ஜியாக்கா. அப்ப நான் ஆரம்பத்தில் கேட்கவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்க. நான் இப்ப வேலையால வந்து இப்ப உடனே இணைந்திருக்கின்றேன். அவருக்கு இப்ப யாரு திரு கனக தீபகாந்தன் அவர்கள் வந்து கதைத்த பொழுதுதான் நான் இணைந்து இருக்கின்றேன். உண்மையில அவ சரியான கட்டிக்காரி. 18 வயதுல வந்தவா, ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்து வந்தவா. வந்து உடனே அவக்கு கல்யாணம் நடந்து விட்டது. அவ சொன்ன 6 மாதம் அப்படி இருக்குமாக்கும் அப்படி சொல்லியிருப்பாவான்னு நினைக்கிறேன். அப்ப இள வயதிலேயே அவ திருமணம் முடித்து உடனே குழந்தைகள் கிடைத்து 4 குழந்தைகளும் அடுத்து பிறந்து எவ்வளவோ ஒரு நினைச்சு பாருங்க. நீங்களும் 4 குழந்தைகளோடு நீங்களும் ஒரு அம்மாவாக இருந்திருக்கிறீங்க. கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நான் சொல்ல தெரியல. ஆனாலும் இங்க புலம்பெயர் நாட்டிலேருந்து குழந்தைகளை வளர்க்கிறேன்னா மிக மிக கஷ்டம். என்ன தன்னை பணியும் செய்து அப்படியே பிள்ளைகளையும் வளர்த்து பிள்ளைகளை நல்ல
தராதரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறா, வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளணும். என்ன ஓ, ஒரு மகன் மூத்தவர் IBM செய்தவர், மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கிறார், மற்றவர் டாக்டரா இருக்கிறார், மற்றவர் ஹவுஸ் பில்டிங் செய்த ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறார், மற்ற மகளும் டாக்டரா வரத்தான் இருக்கின்றா. இப்பொழுது அவ ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். கொஞ்ச காலங்களில் அவ டாக்டரா வெளியில வருவா. அப்படி 4 பிள்ளை. அதை விட அவ அந்த கடைசி பிள்ளை பொம்பளை பிள்ளைய தமிழுக்குள்ள அவ கொண்டு வந்து வளர்த்திருக்கிறா. அவ தமிழாலயத்துல ஆசிரியையா இருக்கிறா. இவன் அந்த பொம்பளை பிள்ளை கௌசி விஜயகாண்டீவன் ஒரு பிரபலமான ஒரு பாடசாலை ஆசிரியையாக இருந்து கொண்டு, அது மட்டுமல்ல அந்த பாடசாலைக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் பங்கு கொண்டு நடுவராக கூட போகக்கூடிய அந்த தகைமைக்கு இவ தன்னுடைய மகளை வளர்த்திருக்கிறார் என்றால் அது பெருமை தான். இல்லையாக்கா? பெருமைதான், உண்மையா பெருமையும் வாழ்த்துக்களும் கூறணும். என்ன மிகுந்த சந்தோஷம். மற்றது அவ வானொலி பணிப்பாளராக இருக்கின்ற, ஏற்கனவே வானொலிகளில் பங்கு கொண்டிருக்கின்ற, அதற்கெல்லாம் உடந்தையாக இருக்கின்ற கணவர் திரு விஜயகாண்டிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுக்களை கூற வேண்டும். அப்படி பெற்றோர்ல தானே தங்கி இருக்கு, நல்ல வழியில வைத்திருக்கிறார்கள். சிறப்பு பாராட்டுகள் கூறிக்கொள்வோமா? ஜெயக்கா, நன்றி ஜெயக்கா. மற்றும் இந்த பாமுக தொலைக்காட்சிக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அவாவே இப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு தந்து இதன் மூலம் திருமதி சுபாஜினி விஜயகாண்டிவன் அவர்களை உலகத்துக்கு அறிய செய்த திரு நடாமோகன் அவர்களுக்கும் திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சக்தி ஸ்ரீனிசன். உண்மையாக நாங்கள் எங்களோட பாமுகத்துக்கு, அது நடாமோகனுக்கு, கலைவாணி மோகனுக்கு நாங்கள் இன்றும் கடமைப்பட்டு இருக்கிறோம். என்னென்று சொன்னால், இந்த மறைந்திருக்கிற இந்த உறவுகளுடைய மற்றது எங்களோட எல்லாரையும் வானிலை கொண்டு வந்து அவருடைய தொழில்கள், அவர்கள் செய்கிற சேவைகளை பற்றியெல்லாம் பகிர்ந்து கொள்வது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அவருக்கு உண்மையாக நாங்களும் கன விஷயங்கள்ல இருந்து படிக்கிறோம், என்ன அறிகிறோம். இவ சரியான இறக்க குணம் உள்ளவ. அவ தான் சொல்ல மாட்டா, தான் செய்யறது எல்லாம் சொல்ல மாட்டா. இவ இலங்கையில உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஜோகம் திலகேஷ் வானொலி மூலமாகவே நிறைய பணிகளை அங்கு அந்த பின்தங்கப்பட்ட கிராமங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப அப்படியான ஒரு இறுக்க குணம் நிறைந்த ஒரு பெண்மணி. மனிதநேயம் பொருத்தமான மாதத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு முன்காட்டியா வந்திருக்கிறார். மிகவும் பொருத்தமான ஒரு ஆளைத்தான் நீங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி அக்கா. வாழ்த்து கூறியவர்களுக்கும் நன்றி, இனி வரும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சக்தி ஸ்ரீனி சங்கர். நீங்க தொடருங்க சுபா, உங்களை பணிகளை பற்றி கூறலாம். இல்லை இங்கேயும் நீங்களும் இந்த பாமுகத்துக்கு நீங்கள் எழுதலாம், கவிதை எழுதலாம், இலக்கியம் எழுதலாம். வசதியான நேரம் இருந்தால் செய்யலாம். இல்லைடா இன்னும் கூட அறிவை வளர்க்கலாம், பல உறவுகளோட சந்திக்கலாம். உறவுகளை உறவுகள் இந்த ஆக்கங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உறவுகளோட நாங்கள் தொடர்பாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை அல்லவா? நிச்சயமாக இந்த இடத்தில் நான் ஒன்றை கூற வேண்டும். ஞாபகப்படுத்திய சக்தி சங்கருக்கு தான் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளை பற்றி கூறியிருந்தால், அவர் ஒரு ஆசிரியராக பணிபுரிவதோடு எங்களுடைய வட மத்திய மாநிலம், உங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஜெர்மன்ல இருந்து தொகுத்து வழங்குறபடியா உங்களுக்கு சுலபமாக அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நான் கூறுவதை விளங்கிக் கொள்வீர்கள். வட மத்திய மாநிலத்துக்கு கல்விக்கு துணை பொறுப்பாளராகவும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழாலயத்தில் தெரியும் எனக்கு. நானும் ஒரு ஆசிரியரா 4 வருஷம் கேரளையில படிப்பிச்சேன். நான் கேரள தமிழாலயத்தில், நானும் சோஸ்ட் தமிழாலயத்தில் படிப்பிச்சிருந்தேன் 3 வருடங்கள். அங்கேதான் நகுலா சிவநாதன் இருக்கின்றார்.
ஜெர்மில் இருக்கிறேன். நான் செல்ம் சோஸ் தமிழாலயத்தில் ஆமா. படிப்பிக்க வாழ்ந்தேன் நினைக்கிறேன். இப்போது இப்பயும் டாட்மண்டில் அவள் படிப்பிச்சு கொண்டிருக்கிறான். மூன்று தமிழாலயங்களில் அவள் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவன் இங்க குடும்பங்கோலையோட நிகழ்வு செய்கிறவா? அறிந்தேன். ம். நகுலா சிவநாதன் தான். அதாவது எனது மகள் கௌஷி விஜயகாண்டிவனுக்கு 6 வயதில் தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த தமிழாலயங்களுக்குள் நடைபெறும் அந்த போட்டி, தமிழ்திறன் போட்டி, அந்த உரையாற்றலை பங்கேற்பதற்கு அவதான் எங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுத்திருந்தார். சிறப்பு. இன்றைக்கு அவருக்கு 28 வயது, 6 வயது. எனக்கு அவளுடன் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்த காலங்கள் இருக்கின்றது நகுலா சிவநாதனுடன். கூறுங்கள், என்ன வினாவை தொடுத்திருந்தீர்கள்? என்னுடைய பணி தாயகத்தில் கேட்டிருந்தேன். ஆமாம், நிச்சயமாக அதை நான் அப்படியே விடுவோம் என்று நினைத்தேன். அவ அந்த இடத்தை இல்லை, அது முக்கியமா சொல்ல வேணும். ஏனென்றா இங்க தாய மக்களை நாங்கள் இணைக்க வேணும். என்ன கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு சிறப்பு. நீங்க அதை பற்றி பாருங்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள். என்னால் முடிந்ததை, அதாவது இப்ப நான் செய்யும் உதவிகள் வந்து ஒரு அமைப்பு ரீதியாவோ அல்லது ஒரு எந்த ஒரு மற்றவர்களை இணைத்து அல்ல, என்னால முடிந்ததை தனிப்பட்ட முறையில் நான் செய்து வருகிறேன். அதாவது எங்களை வானொலி ஊடாக, யோகம் திலகேஷினிய வானொலி ஊடாக நான் என்னால் முடிந்த கதை, இப்ப குழந்தைகளுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, பகுதியில செய்றீங்களா? ஆமா, முல்லைத்தீவில் செய்திருக்கின்றேன். ஆமா, இங்காலே அதாவது திருகோணமலையில், அதாவது எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் டான்ஸ்டன் குணநாயகம் அவர் பார்த்து சொல்லுவார், இப்படி கஷ்டத்தில் இருக்கிறார்கள், இப்படி உதவி தேவை, ஏதாவது உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று சொன்னால் என்னால் முடிந்தால் மட்டும் நான் செய்து கொள்வேன். மற்றவர்களிடம் நாடி நான் இந்த ஒரு உதவியும் இதுவரைக்கும் செய்தது இல்லை. இனியும் தொடர்ந்து அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இருக்கின்றது மனதில் நிறைய ஆசைகள். பார்ப்போம். சிறப்பு, கட்டாயம் செய்ய வேணும். என்னோட இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இவ்வளவு மக்கள் மிக கஷ்டப்படுகினோம். திரும்பவும் வெள்ளப்பெருக்கு வரப்போதாம் என்று சொல்லி அது ஒரு தகவல செய்திகள் அறிந்தோம். உண்மையாக தாய மக்களை நினைக்க கவலை தான். நானும் ஆண்டுக்கு 2 முறை தாயகம் சென்று வருவதால் நான் கண்ணூடாகவும் பார்ப்பேன். தானே நிறைய இடங்களில் மலைநாட்டுக்கு கூட நாங்கள் போவோம் பார்ப்பதற்கு. வீதியோரம் எல்லாம் என்ன நடக்குது, அப்படியான நிகழ்வு, அப்படியான சந்தர்ப்பத்தை எல்லாம் என் கண்ணூடாக காணக்கூடிய இடத்தில், அந்த இடத்தில் என்னால் முடிந்த உதவியை நான் செய்திருக்கின்றேன். இடத்தில் 2 முறை போய் வருவேன். குடும்பமா போறீங்களா இல்ல தனியா போறீங்களா? பிள்ளைகள் அநேகமாக ஒரு முறை வருவார்கள் யாராவது ஒருவர். ஆனா ஒரு முறை நான் தனியத்தான் போவேன். 2 தடவையில் ஒரு முறை தனியத்தான் போவேன். பிள்ளைகளுக்கு அப்படி தாயம் பிடிச்சதோ? பிள்ளைகளுக்கு ஆமா, அதிகமான பிள்ளைகளுக்கு இங்கத்தே மக தாயம் எல்லாம் ரெண்ட மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் உண்மையாக பிரச்சனை அதில் இல்லாம இருந்திருந்தா தாயத்துல இருந்திருக்கலாம். உண்மையா எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய தாயக உணர்வோடு வளர்த்து வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எங்களோட தாயக உணர்வுகள் அப்படியே வரும். எங்களோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் ஊட்டி நாங்கள் வளர்த்து, என்னுடைய கருத்து, யாரையும் குறை சொல்லவில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய மண் நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். கனக தீபகாந்தன் இருக்கிற ரங்கத்தை நாட்டு நிலைமை அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலையில் எப்படி நிச்சயமாக இணைத்துக் கொள்ளுங்க. வாங்கோ கனக தீபகாந்தன். ஆமா, எப்படி அங்க காலநிலை மாற்றங்கள், மக்கள் எப்படி இருக்கலாம்? சமீபத்தில் நடந்த அந்த காலநிலை மாற்றத்தால கூடுதலாக, அதாவது நகர்ப்புறத்தை தவிர்ந்த ஏனைய பகுதிகள், கிழக்கு மாகாணம் முழுவதுமே பாதிக்கப்பட்டது. திருகோணமலையில தற்காலிகமாக இடம்பெயர்ந்தார்கள் மக்கள். அப்ப அவர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக உதவிகள் செய்யாவிட்டாலும், அக்கா சொன்னது போல நிறைய புலம்பெயர் உறவுகள், மற்றது தனிநபர்கள் அவர்களுக்கான அந்த சமைத்த உணவு,
மற்றது உலர் உணவுப் பொருட்களை வழங்கி இருந்தார்கள். அதோடு அரசு அதிகாரிகள் அந்த தற்காலிக அவர்கள் தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்திருந்தார்கள். மரணங்களும் ஏற்பட்டிருந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த டிராக்டர்ல பிள்ளைகள் இல்லாம போயிட்டு இறந்தது 7 பேர் என்ன 7 பேர் இருந்திருந்தவங்க. அறிந்தேன். மற்றபடி ஏற்கனவே முன்னாயத்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. அப்படி ஒரு இடர் வரும் என்று கூடுதலாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த முறை அனர்த்தத்தை எதிர்கொண்ட விதம் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி எம்மால் முடிந்த சின்ன உதவிகளை நாங்களும் செய்திருந்தோம். இணைந்து ஒற்றுமை தான் எங்களோட பலமா இருந்தது. செய்திருந்தது. மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படலாம் என்ற செய்தியில் அறிந்த நாங்களும். இப்ப காலநிலை சீரா இருக்கின்றதா? இப்ப சீரா இருக்கு. வெயில் எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் வத்திட்டுதா? தண்ணி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குடிநீர் பிரச்சனை இருந்தது. இந்த மழைக்கு பிந்திய காலத்துல இப்ப இனி டெங்குக்கான ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. நுழம்பு தொற்று நோய்களை கொஞ்சம் வர பார்க்கும். டைபாய்டு, டெங்கு, அதுக்கான மருத்துவ உதவிகள் எல்லாம் கிடைக்குமா? அது எல்லாம் கிடைக்கும். இப்ப அரசாங்கம் கொஞ்சம் நல்லதா வந்தபடியா முற்பட்ட காலத்தை விட கொஞ்சம் இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் இப்ப அதை விட ஒரு பெரிய விஷயம் அரிசி தட்டுப்பாடாக இருக்குது. தேங்காய் அது உண்மையா அரிசி தட்டுப்பாடு வேற என்னன்னு சொன்னா எல்லாரும் பதுக்கி வச்சிருக்கணும் மாமியாக்கள் சொல்லி. மற்றது வயல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு தான். கிழக்கு மாகாணத்துல அதிகமான விளைச்சல் பக்கம் எல்லாம் கூட நெல் வயல் தேவையாம் அதெல்லாம் அழிவா போயிட்டு அழுத்து இருக்குது. தேங்காய் சாதாரணமாக 125 ரூபா வித்த தேங்காய் இப்ப 250 ரூபாயாக மாறி 250 ரூபா. அதை நிறுத்து கொடுக்குறேன்னு மறைந்தோம். மற்றது பாதி தேங்காய் கொடுக்குறதாமன்னு சொல்லி கதை சின்ன வந்தது. அது அறிஞ்சோம். அப்படியான நிலைமையா போயிட்டு தான். என்ன அப்படி ஏன் தேங்காய்க்கு அவ்வளவு தூரம் கஷ்டம் வந்தது? அரசாங்கத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்குது. இப்ப குரங்குகள் எண்ணிக்கை நாட்டுல கூடி இருக்குது. ஆனா அத காரணமா நாங்க சமூக ஆர்வலர்களா பார்க்கல. அதன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஏனென்றால் விலங்குகளோட பரவல் ஏற்கனவே சாதாரணமாக இருக்குது. இது ஒரு தற்காலிகமான, நான் நினைக்கிறேன் கூடுதலாக இலங்கையிலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகம். அந்த ஏற்றுமதி அதிகரிக்கும் போது இலங்கையில கொள்வன விற்கிறது குறைவு. இது ஏற்கனவே ஒரு பொருளாதாரத்துல என்னடா இப்ப வெளிநாடுகளுக்கு வரைக்குள்ள ஒரு தேங்காய் விலை €1.5 விற்பனை ஆகுது. இங்க €2 விற்கிறாங்க. இப்ப பாக்கல இந்த வெளிநாட்டு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி வியாபாரிகள். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அரசாங்கம் சொல்றதை ஒரேடி ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை ஒரு முறை எடுப்போம் நாங்கள். உங்களுக்கு நேரம் நிச்சயமா. சுபாஜினி சொல்லுங்க. ஒரு நிமிடம் மன்னிக்கவும். தொகுப்பழனி அவர்களே, கனகதீபனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் வளர்ந்து வரும் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். அதற்கு அப்பால் உண்மையிலேயே சொல்ல வேண்டும், நிறைய சமூக பணிகளை நிச்சயமாக நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக புதியவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு சுபாஜினி அக்காவுக்கு நான் மீண்டும் நன்றி கூறுகிறேன். என்னன்னா சுபாஜினி அக்கா அவ ஒரு தன்னலம் இல்லாம எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடியதாக இலக்கியத்திலும் சரி ஏனைய பணிகளும் சரி ஊக்கப்படுத்துறதுல ஒரு மும்முரான. இப்ப இவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி தீபன் இதை செய்துதாங்கோ என்று கேட்கறதுல தயங்க மாட்டா. இன்றைக்கு நான் அவன் சொல்லுக்கு நான் அரச பணியில இருக்கபடியா இப்ப குடும்பல நிக்கிறேன். ஆனாலும்
ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டாயம் நான் கட்டுப்பட்டுவேன். அது நன்றி. ஆமா, தானும் இரவு வளரும் மற்றவர்களையும் வளர விட வேணும். அஹ், அப்பதான் எங்களுக்கு என்ன பலன், உண்மையான பலன். நிச்சயமாக நாள் ஆசிரியர். நிச்சயமா நாங்கள் நம்ம எங்களுடைய இலக்கிய பணியிலே உங்களோடு இணைந்து நாங்களும் எங்களுடைய இதுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். ஆமா அதுக்கு நீங்கள் உதவி செய்யும். நன்றி. வாங்கோ வளர்ச்சிகள் இங்கே கணக்க கவிதை எழுதுகிறார்கள் இருக்கலாம், இலக்கியம் எழுதுகிறார்கள் இருக்கலாம், பல நிகழ்ச்சிகள், குடும்பம் கோயிலிய நிகழ்ச்சி இருக்கிற சிறுவருடைய நிகழ்ச்சி, சிறுவர்களை தான் அடுத்த தலைமுறை நோக்கி வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து எல்லாம் பெரியாக்களாகி நாங்க இன்னொன்று செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, சிறுகதை மஞ்சரி, அதாவது மூணா தயாளன் லண்டன்ல இருக்கிறார். அவர் சிறுகதை மஞ்சரிக்கு அனைத்துலக சிறுகதை மஞ்சரி வாசகர் வட்டம் என்று உருவாக்கி முகநூல் ஜூம்ல 2 வாரங்களுக்கு ஒரு முறை சிறுகதைகளை விமர்சிக்கிற ஒரு களமும் செய்து கொண்டு செய்து கொண்டு இப்படி பல நிகழ்வுகள் உங்களோட இணைந்து விரைவில் நாங்க செய்வோம். ஆமா ஆமா, இந்த வானொலி இதுதான் சிறு பிள்ளைகளை அடுத்த தலைமுறை நோக்கிய இதில் சிறு பிள்ளைகளை வளர்த்து வளர்த்து எல்லாரும் பெரிய பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞர்களாகவும் பட்டங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அந்த அடுத்த 32 வருஷமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமா, நிச்சயமாக உங்களை நாங்க பயன்படுத்தி கொள்வோம். வாங்கோ, நீங்க வந்ததுல பங்கு பற்றி உங்களோட இதுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களையும் தெரிய வரும், பல பேர் அறியலாம். ஆமா, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். வந்து உங்களோட கருத்தலை தந்ததுக்கு கனக தீபகாந்தன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வோம். அதோட சுபாவுக்கு நன்றி. வேறு யாரும் பாம உறவுகள் வந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சி இருக்கின்றபடியா நேரம் நிறைவுக்கு வருகின்றதா? இல்லை, நேரம் 10 நிமிஷம் இருக்குல்ல, நீங்க கதைக்கலாம், இதாக பகிர்ந்து கொள்ளலாம். கதை சொல்லுங்க. நீங்கள் உங்களிடம் வந்து வினாவை தொடுத்தால் நானும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றேன். இல்லை, நான் எல்லாம் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ இதில் செய்கிறபடியா நேரம் இருந்தால் நீங்கள் இந்த ரேடியோக்கு எழுதலாம். ஏதாவது விருப்பம் இருந்தால், நேரம் இருந்தால் கவிதை எழுதலாம், இலக்கியம் கவிதைக்குரிய தலைப்புகளை கொடுப்பீர்களா? இப்போ இந்த கிழமை போன கிழமை ஒவ்வொரு கிழமை உண்டு. இப்போ இந்த கிழமை அதிபர் அவர்கள் தலைப்பு தருவார். நான் நினைக்கிறேன் மனிதநேயத்தை பற்றி அப்படியா தான் வரணும். அந்த இதாக இந்த மாதத்துக்கு அது அப்படியா தருவார் நினைக்கிறேன். 2 தருவார். 2க்கு தந்தால் நான் உங்களுக்கு நாளைக்கு தருவேன். அடுத்த கிழமை நீங்கள் விரும்பின தலைப்பு 16 20 வரிகளுக்குள்ளே எழுதினா காணும். கூட இல்லை, 20 வரிகள் அதான் அளவு. 16 20 இங்கே எழுதி கொள்ளலாம். நான் அதிகர் தந்த அப்புறம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நேரடியாக வந்து நீங்க பதிவில் அதை கொடுக்கணும். மற்றது ஜூமில் அனுப்பி வைக்கணும். இந்த வீடியோவில் எடுத்து கவிதை படித்து உங்களோட படத்தோடு அனுப்பணும். வீடியோவில் அனுப்பினா இதில் நீங்கள் வாசிக்கிற மாதிரி வியாழக்கிழமையில் அந்த கவிதைகளை வாசிக்கிறவைகள் அதில் விரிவாக்கம் செய்வினம். 2 கவிஞர்கள் இருக்கிறார்கள், கவிஞானிகள். அவர்கள் அதை வாசித்து அதை விரிவாக்கம் செய்து பகிர்ந்து கொள்வார்கள். ஜெயக்கா, மன்னிக்கவும், இந்த வார தலைப்பு வியாழக்கிழமை கவிதை தலைப்பு இப்ப இதெல்லாம் எங்கே என்ற தலைப்பு தான் கொடுத்திருக்கிறார். இப்ப இதெல்லாம் எங்க எங்க பிராக்கெட்டுக்கு போட்டுட்டு எங்கே என்று அழகான தமிழில் எங்கே இப்ப இதெல்லாம் எங்கே என்று, அதான் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்ட தலைப்பாக அதை தந்திருக்கிறார். வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறுகிறது கவிதை நேரம். சுபாதினி அவர்களே, நீங்கள் புதன்கிழமையே நீங்கள் கவிதையை அனுப்பி வைக்க வேண்டும். தலைப்பு எழுதி வைங்க. எழுதிட்டேன். சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. இதுடன் நாங்கள் எங்களை முடித்துக் கொள்வோம். என்ன கலைவாணி மோகன் பழனி வந்தீங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த வானொலி பல நேரம் நீங்க காய்ச்சிங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. நிச்சயமாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட
என் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நானும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த பயணம் பகிர்வும் நிகழ்வு வரவேற்கக்கூடிய ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றா இப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய ஊடகங்கள் பலருக்கு கொடுப்பதில்லை, தெரியாது. அது அன்பளவில் காலத்துக்கு வெளியில வர்றது இல்லையேன்னு. இது ஒரு நிகழ்வு எங்களுக்கு இது கொரோனா காலத்துல இருந்து நடக்கிற இந்த நிகழ்வு. கொரோனாக்கு பிற்பாடு ஆரம்பித்தது இந்த நிகழ்வு. அந்த நாட்கள்ல இது எத்தனையாவது நிகழ்வு? இது 220வது நிகழ்வு. நாங்கள் லீவ் எடுத்தா செய்யலாது, ஹாலிடேஸுக்கு போனால் செய்யலாது. இனி ஆமும் ஹாலிடேஸ் தந்தால் இல்லாத நாட்களில் இருக்கிற நாட்களில் கட்டாயம் செவ்வாய்க்கிழமையில் நிகழ்வு இந்த நிகழ்வு இருக்கும். கணக்க நிகழ்வு முற்றத்து மலர்கள் ஒரு நிகழ்வு 220வது நிகழ்வு இன்றைய நிகழ்வு. உண்மையிலேயே அது ஒரு சுலபமான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு அல்ல இது. என்னன்னு சொல்லுங்க, இப்ப எல்லா நாடுகளிலிருந்து நாங்கள் எங்களை உறவுகள், எங்களை கலைஞர்கள், மற்ற எழுத்தாளர்கள், மற்ற எல்லாரையும் தான் அறிமுகப்படுத்துகிறோம். என்ன அப்போ அவர்களை பற்றியும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றார். மறைந்திருந்தவர்களை கொண்டு வந்து வெளிக்குள்ள வந்து அதுக்கான இந்த அதிபர் நடாமவனுக்கு தான் நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் தான் இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எங்களை எல்லாம் நியமித்து இதில் நீங்கள் செய்யுங்கள், எங்களுக்கு இதில் தந்து ஒரு தொகுப்பாளினி ஆக்கி வச்சிருக்கு. நன்றி. எடுத்துக்கொள்ளுங்கள். சாதனை துரியரங்க வாங்க. இவன் ஒரு முற்றத்து மலர்களோட நிகழ்வு செய்கிறவா, ஒரு டான்ஸ் டீச்சர். வாங்கோ மகன் நகுலாண்டி இப்போ இந்த இது செய்து கொண்டு இருந்தார், பார்த்துருப்பீங்களோ, ஒரு ஆம்பளை பிள்ளை உள்ள ஆள். அவரும் தோப்பாளர் அவையில் பணி புரிந்திருக்கிறார். தொகுப்பாளர் என்ன பெயர்? மீண்டும் ஒரு முறை. சாந்தினி துரியர் நகுலாண்டு சொல்லி இப்போ இந்த நிகழ்வுக்கு முதல் பிள்ளைகள் செய்து கொண்டு இருந்தேன். பார்த்தீங்க அவர் ஒரு தொகுப்பாளர். நான் நினைக்கிறேன் 8 வயதில் இது வந்தவராக்கியதுக்குள்ள இப்போ நல்ல பேச்சாளரும் கவிதைகள் எல்லாம் எழுதுவார். புத்தகங்களுக்கு மனிதந்திக்கு எல்லாம் ஆக்கங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாம் முன்னேற்றம் அந்த பாவம் வளர்த்துருக்கின்றது. வாங்க சாந்தினி துரியர். இனிய உற்சாகமான வணக்கம் நடேசன் அவர்களுக்கும் இன்றைய பயணம் பகிரும் நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சுபாஜினி விஜயகாண்டிவன் அவர்களுக்கும் வணக்கம். அவரது பணிகளை பார்த்தேன். நல்ல பணிகளில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லோரும் அந்த வாங்கி பக்கங்களில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் தமிழ் செய்கிறார்கள். ஆனால் இங்கு வந்து பார்க்கும்போது நிறைய பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்களும் உங்களது நான் இந்த வானொலி கேள்விப்பட்டிருக்கேன். திலகேஷ் அவர்கள் சாந்தினி உங்களோட இது விட்டு விட்டு வருது. சாந்தினி தெளிவில்லாமல் இருக்கின்றது. விட்டு விட்டு கதைக்கிறதாலேயோ தெரியல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இவருடைய நான் பக்கங்கள் இன்னும் முழுமையா கேட்க முடியவில்லை. ஆனால் பணிகளை பார்த்த போது இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நினைந்தேன். சிறப்பான உங்களது வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற சேவைகளுக்கு, நீங்கள் தொடர்கின்ற பணிகளுக்கும் வாழ்த்துக்கள். தொடருங்கள். பெண்களாக இருந்து கொண்டு நான் பெண்களை வாழ்த்த வேண்டும். பெண்கள் செய்கிற பணிகளுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்றது எனது விருப்பம். அந்த விருப்பத்தில் உங்களுக்கும் தொடர்கின்ற பணிகள் சிறப்பாக தொடருங்கள் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சாந்தினி துரியரங்கள். ஆமா, இரவ முற்றத்தில் மலர்கள் சொல்லி கொண்டு செய்திருக்கிறார். ஆமா, வாங்க ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் வாணி அவர்களுக்கும், வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களுக்கும், வணக்கம் சுபாஜினி விஜயகாண்டிபன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு விருந்தினராக வந்து அழகா உங்களுடைய எல்லாரும் பற்றி சொன்னீர்கள். சிறப்பு. எல்லாத்துலேயும் கூடுதலாக இந்த நாட்டில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்தால் போகிறதும் வேலைகள் அப்படி இப்படின்றது இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இவ்வளோத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கொண்டு வந்த ஜெயா நடேசன் அவர்களுக்கு நன்றியை கூறி, வாணி அவர்களுக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன். சிவம் காலமேல சிந்தனை நிகழ்வுகள் மற்ற கலந்துரையாடல் எல்லாம் பங்கு வைத்து சிறப்பிப்பா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ராஜினி அல்போன். நன்றி.
வேறு என்ன இது கலைவாணி மோகன். சிறப்போடு உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. சுபா அவர்களுக்கும் அடுத்து வந்த ஜெயராஜன் அவர்களுக்கும் நன்றியை கூறி வாழ்த்துக்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி வாணி. சுபாஜினி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை. ஆமாம், நிச்சயமாக வாழ்த்துக்களை கூறி அனைத்து சொந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தீர்கள். இவ்வளவு நேரமும் அழகாக வினாக்களையும் தொடுத்திருந்தீர்கள், எனக்கு சுலபமாக. அதற்கு முதலில் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய சக்தி ஸ்ரீனிசங்கருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அத்தனைக்கும் அப்பால் நான் நடா மோகன்னாவை மறக்க முடியாது, மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். அவருடன் காற்றலையில் நான் இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றிய காலங்களை நான் இப்பொழுது மீண்டும் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அதை ஒரு முறை யோசித்து பார்த்தேன். அந்த காலங்களில் ஒரு நிகழ்ச்சியில் அவருடன் இணையும் போது ஒரு பயம் ஒன்று மனதுக்குள் இருக்கும். அப்போது அந்த காலங்களில் தொலைபேசி மாத்திரம் தானே, நாங்கள் ஏதாவது எழுதுறதுன்னா அவர்களுக்கு ஃபேக்ஸ் மூலம் தான் நாங்கள் அனுப்ப வேண்டும். தொலைபேசியில் தான் நான் உரையாடுவேன் நிகழ்ச்சியில். அப்போது ஒரு பயம், பதற்றங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அவரை நேரில் கண்டதுக்கு பிறகு கொஞ்சம் குறைந்தது. அந்த தருணங்களை நான் இன்று இப்ப சிந்தித்து பார்த்தேன், மறக்க முடியாது. அண்ணாக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், பல ஊடகங்கள் அதாவது வானொலிகளில் காற்றலையில் உரையாடி எனக்கு பழக்கம் உண்டு. தொலைக்காட்சிக்கு அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இது மறக்க முடியாது. எத்தனை பேர் உறவுகளை சந்தித்தீங்க, சந்தோஷமா இருந்தது. வரணும், என்ன சிறப்பு. அந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுடைய பயணம் பகிர்வு நிகழ்வுக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாக நாங்கள் இந்த பாமுகத்துக்கு முதலாவது நன்றியை குறிக்கொள்ளணும். அத்துடன் நீங்கள் என்று நான் கேட்டவுடனே ஆம் என்று சொல்லி வந்து பலதையும் பகிர்ந்து கொள்ளீர்கள். மற்றவர்களுக்கு இது பிரயோசனப்பட்டிருக்கும், அறிந்திருப்பார்கள். அத்துடன் நீங்கள் கனக தீபகாந்தன் அவர்களையும் எங்களை அறிமுகப்படுத்தி அவர்கள்ட்ட இருந்து பல விஷயங்களை அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொள்வோம். அத்தோடு ஜேம்ஸ் அல்ஸ்டன் ஜெர்மனியிலிருந்து, கனக தீபகாந்தன் திருவண்ணாமலையிலிருந்து, கோமல கல்விராஜன் ஜெர்மனியிலேருந்து, சக்தி ஸ்ரீனி சங்கர் அவள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஃபோன் நம்பர் தந்தவ, அவருக்கு நன்றியை குறிக்கொள்வோம். மற்ற சாந்தினி துரியரங்கன் ஜெர்மனியிலிருந்து, ராஜேஷும் ஜெர்மனியிலிருந்து, அனைத்து அன்புறவுகளுக்கும் எல்லாரையும் சொல்லிட்டேன். அத்துடன் கலைவாணி மோகன், உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வேன். அடுத்தது அதிபர் நடாமோகனுக்கும் இந்த தருணம் தந்தவருக்கும் இந்த நிகழ்வை எனக்கு தந்தவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வேன். மிக நன்றி ஞானசனே, நன்றி சுபார்வலே, நன்றி தட்டு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. வாணியக்கா, வாழ்க தமிழ் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு தங்களிடமிருந்து நானும் விடை பெற்றுக் கொள்கின்றேன். ஜியாக்கா, நன்றி. நன்றி சுபாஜினி, நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது பயணம் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.